வணக்கம் நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி இதுதான். ஸோ பின்னால் இருக்கிறது இந்தியா கேட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, மும்பையில் நீங்கள் இருந்தீங்கன்னா முக்கியமாக போக வேண்டிய ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கலிங்கர் கா ஷர்பத் அப்படின்னு சொல்கிறாங்க. छोटा सा पार्सल दूध वाला पिलाओ, दूध वाला दे, गिलास भरते हल्लू भर जो शूटिंग निकाल दे. जो आपके पास है अरे बहुत आए, यूट्यूब पे भी आया था. மெலன் ஷர்பத் வித் மில்க், அதுதான் இப்போ என் கையில் இருக்குது. குடிச்சு பார்ப்போம். மில்கோட குடிக்கும்போது நல்லாயிருக்கு. மில்க் இல்லாமையும் கிடைக்குது, பட் நான் மில்கோட எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கு. 30 ரூபா ஒரு கிளாஸு. சூப்பராக இருக்குது. அட்ரஸ் எங்கே அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். அதுவும் எல்லாமே வீடியோலையும் போடுறேன், பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷர்பத்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. வெயில் நம்ம ஊர் மாதிரி தான், அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயில். அதுக்கு இந்த ஷர்பத், வாட்டர்மெலன் ஷர்பத் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெர்வான் பேக்கரி அப்படின்னு ஒன்று போகிறோம். ஸோ அங்கே போய் அங்கே என்ன ஃபேமஸோ அதை சாப்பிட போகிறோம். போகலாம். இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பி மெர்வான் அண்ட் கம்பெனி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ரோடு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெர்வான் அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப பழைய ரெஸ்டாரண்ட். எந்த அளவுக்கு பழசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருமை பழசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஊர் பக்கம்லாம். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா டேபிள் சேர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பழசு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்களேன், பார்த்தாவே தெரிஞ்சிடும். சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்தே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மெனுவை பாருங்கள். டீ, காஃபி, பன் பட்டர் ஜாம், இதெல்லாம் அந்த காலத்து மெனுங்க. நம்ம ஊர் சைடு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நீங்கள் மும்பை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க. உங்களுக்கு வந்து திருப்தியாக நீங்கள் சாப்பிட்லாம். அந்த காலத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பன் பட்டர் ஜாமு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு அதெல்லாம் வேறு லெவலுங்க இங்கே உண்மையாகவே இந்த மும்பையில். பி மெர்வான் கம்பெனியில் இருப்போம். இங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரேட்மார்க் சாய், அப்புறமா ட்ரேட்மார்க் பன் மஸ்கா, அதாவது பன் வித் பட்டர், அதுதான் இது ஆக்சுவலாக. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ பன் மஸ்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னு சாஃப்டாக இருக்குது. பட்டர் நல்லா உருகி போய் சூப்பராக இருக்குது. டீயோட காம்பினேஷன் பார்ப்போம். சம்மர் டைம் இங்கே சான்ஸே இல்லை. ஏலக்காய் டீ சூப்பராக இருக்குது. அது டீயோட வாசனை நல்லாவே இருக்குது. ரொம்ப நான் என்ஜாய். like that is the kulfi center actually.
வெளியில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் போகும்போது பெருசாலாம் ஒன்றும் ரினோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லேனியம் 2000 அப்படின்னு ஒரு குல்ஃபி இருக்குது. இது வந்து மிக்சடு ஆக்சுவலாக அவங்க பார்த்தாவே தெரியும், வேறு வேறு கலரில் இருக்கும். ஆரஞ்சு, எல்லோ அண்ட் சம் கிரேப் கலர். ஐ திங்க் இஸ் மிக்சடு வித் ஃப்ரூட்ஸ். பட் லெட்ஸ் ட்ரை. இதோட ப்ரைஸ் வந்து 70 ரூபா, 1 யூரோ. வா, சில ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மிக்சடு ஃப்ளேவர் கிடைக்காது. பட் ஆனால் இதை நான் சாப்பிடும்போது அந்த வேறு வேறு ஃப்ரூட்டோட அந்த ஒவ்வொரு ஃப்ளேவரும் எனக்கு லேயர் பை லேயராக சூப்பராக கிடைக்குது. உண்மையாகவே நல்லாயிருக்கு. இப்போ நான் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்ஷா ஃபலூடா ஷாப். ஸோ இங்கே தான் நான் வந்திருக்கேன். ஸோ அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கேயும் போடுறேன். ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்ஷாயி பவுல் அது ஒன்று, அதுக்கப்புறமா ஒரு ஜெயின் பாவ் பஜ்ஜி. ஸோ இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜெயின் பாவ் பஜ்ஜி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த கடையோட ஒரு சின்ன பெரிய மெனு. இங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், அமெரிக்கன், இட்டாலியன் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கிடைக்குது. சவுத் இண்டியனில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம், வடை இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குது. நார்த் இண்டியன் சைடில் போனீங்கன்னா பேல்பூரி, பாவ் பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குது. அமெரிக்கன் சைடு என்னென்னா உங்களுக்கு பர்கர், கிரில்டு சாண்ட்விச்சஸ் இது எல்லாமே அமெரிக்கன் தான் ஆக்சுவலாக, பட் இந்தியன் வெர்ஷனில் தராங்க. அப்புறமா இட்டாலியனில் பார்த்திங்கன்னா பிட்ஸா கிடைக்குது. ஸோ அதை தவிர்த்து மில்க் ஷேக்ஸ், ஃபலூடா, அப்புறமா ஹாட் டீ, காஃபி இந்த மாதிரி சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையவே கிடைக்குது. ஸோ இது வந்து எல்லாமே கலந்துருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபடு இந்தியன் வெர்ஷன் ஷாப்புன்னே சொல்லலாம். ஸோ ஆர்டர் பண்ண ஜெயின் பாவ் பஜ்ஜி வந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி இருக்கு. அது செம ஃப்ளஃபி, அதுவும் இல்லாமல் ரொம்ப பெட்டராக இருக்குது. பட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. செம்ம டேஞ்சி அண்ட் ஸ்பைசி. ஆனால் நல்லா இருக்குது. அந்த எலுமிச்சை பழம் போடுறதுனால என்னன்னு தெரியல, டேஞ்சினஸ் சூப்பராக இருக்குது. செம்ம டேஞ்சி, நல்லா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பாட்ஷா ஃபலூடா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பிஸ்தா, பாதாம், அப்புறம் நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. வால்நட்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ எடுத்து பார்ப்போம். ஓ, உள்ள ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, அந்த நட்ஸ் தான் மேட்ரு. சூப்பராக இருக்காங்க. ஐஸ்கிரீம் கண்டன்ஸ் மில்க் சாப்பிட்டு எப்படி இருக்கும், தண்ணி மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது மும்பையில் இருக்காங்க, இல்லை யாராவது போக போகிறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் குற்றம் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தன்னால் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, take care. Bye.